வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்க போகிறோம். இன்ஸ்டன்ட் சுரக்காய் அடை எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கவே ரொம்ப தின்னாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் சுரக்காய் தோசை போட்டிருப்பேன் போன வீடியோவில். அதில் மீதி இருந்த சுரக்காவை தான் இப்போ எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி கிரேட்டர் யூஸ் பண்ணி கிரேட் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் ஆனியனையும் வந்து கிரேட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு சால்ட், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். காரத்துக்கு வேறு எதுவுமே சேர்க்கல, இது மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு 1/2 கப் போல் அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவு மாதிரி. இதுக்கு தண்ணியே தேவைப்படாது, இந்த சுரக்காயில் இருக்க தண்ணியே போதும். ஃபஸ்ட்டு நீங்கள் பிசையும் போது லைட்டாக இதுவாக தான் இருக்கும். நல்லா பிசைஞ்சிங்கன்னா வந்து நல்லா வந்து நம்ம திக் கன்சிஸ்டன்சியில் மாறணும் பாருங்கள். இந்த மாதிரி இது கூடவே கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து நீங்கள் விருப்பப்பட்ட வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போது வந்து இதுலேருந்து ஒரு பால் சைஸ் எடுத்து பேன் சூடானதுக்கப்புறம் ஆயில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி சின்னதாக அடை மாதிரி தட்டி சுற்றி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் இதை வந்து மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி திருப்பி போட்டுடலாம். அடியில் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. 2 பக்கமும் நல்லா இந்த மாதிரி சுட்டு எடுத்திங்கன்னா நம்ம அடை சூப்பராக ரெடி. இப்போ நீங்கள் வந்து நம்ம இந்த அடையை வந்து ஆயில் கவரில் கூட நல்லா தட்டி அடுப்பில் வந்து மாற்றிக்கலாம். அது வந்து இன்னும் வந்து ஈஸியாக இருக்கும். இதே இலை வச்சுருந்திங்கன்னா அது இன்னுமே ஈஸியாக இருக்கும். இது வந்து ஆயில் கவர்லேருந்து பிரித்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் காமிச்ச அளவு பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவு கம்மியாக போட்டிருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயில் கவர்லேயே ஒட்டிக்கிச்சு. இன்னும் கொஞ்சம் பச்சரிசி மாவு போட்டு அதுக்கப்புறம் எடுத்தேன். நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.